வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணத்துல அலகிட்டு வாய்ப்பாடு எப்படி எளிய முறையில் எழுதுதல், அதற்கான குறிப்புகள், அதற்கான ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரொம்ப எளிமையா பாத்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்றது தான் பார்க்க போறோம். சோ அலகிட்டு வாய்ப்பாடுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல், நெக்ஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அலகிட்டு வாய்ப்பாடு. இந்த அலகிட்டு வாய்ப்பாடுன்றது பாத்தீங்கன்னா நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் 6th இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். 9th இதோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். 9th 10th +1 +2ல நெக்ஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம், டிஎன்பிசி, டெட் எக்ஸாம், எந்த எக்ஸாம், எல்லா எக்ஸாமுக்கும் அலகிட்டு வாய்ப்பாடுல ஒரு பர்டிகுலரான ஒரு வேர்ட், இப்போ வர எக்ஸாம்ஸ் கெடும், படும் அப்படின்னு கொடுத்துட்டு இதுல பாத்தீங்கன்னா பயின்று வந்துள்ள அல்லது இச்சொல்லில் உள்ள அலகிடுதல் எவ்வாறு பிரியும் அப்படின்னு கேட்கும். இப்ப நேரா, நிறை நேரா அல்லது அதுக்கான வாய்ப்பாடா அப்படின்ற மாதிரி எல்லாம் இதுல கேட்பாங்க. சோ கண்டிப்பா இந்த அலகிட்டு வாய்ப்பாடு நமக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கிராமர் தான். தமிழ் இலக்கணத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான இலக்கணம் தான். சோ இந்த பர்டிகுலரான பார்ட்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம், ஃபர்ஸ்ட் பேசிக்காவே அலகிட்டு வாய்ப்பாடு பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா பயன்படுத்தலாம், அதை எப்படி நம்ம எழுதணும், அந்த வாய்ப்பாடு முறைகள் என்னென்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃபுல்லா தெளிவா பார்க்க போறோம். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது பாத்தீங்கன்னா அழகிட்டு வாய்ப்பாடு பாக்குறதுனா பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். நமக்கு ஒரு சிலர் சொல்லலாம், இதெல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே சார். தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அழகிட்டு வாய்ப்பாடுக்கு அடிப்படையானது பாத்தீங்கன்னா எழுத்துக்கள். ஐ மீன் பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள்ல நம்ம கம்பேரிசனா குறில் நெடில் கம்பேரிசன் பண்ணுவோம். சோ அந்த குறில் நெடிலுமே இதுல எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ உயிரெழுத்துக்கள் சொன்னா 12, அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். அகைக்குல கம்பேர் பண்றது. இதுல எல்லாமே உயிரெழுத்துக்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம உயிரெழுத்துக்கள்ல எதில் பாத்தீங்கன்னா குறில் எது நெடில் என்ன. இப்போ ஓவராலா உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு. சொல்லும் போது அதுல 12, அந்த 12ல குறில் எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் தான் குறில் எழுத்துக்கள் சொல்லுவோம். நமக்கே தெரியும் அந்த குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் தான் பாத்தீங்கன்னா குறில் சொல்லுவோம். அந்த குறுகிய ஓசை அ, இ, உ, எ, ஓ அப்படின்றதுதான். இதுல டோட்டலா குறில் 12 உயிரெழுத்துக்கள்ல 5 தான் பாத்தீங்கன்னா குறில் எழுத்துக்கள். இது நம்ம குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் தான் நமக்கு பாத்தீங்கன்னா குறில் எழுத்துக்கள் சொல்லுவோம். 12 உயிரெழுத்துக்கள்ல 5 தான் பாத்தீங்கன்னா குறில்னு சொல்லுவோம். நமக்கு இதை கோ த்ரூ பண்ணிக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா எப்படி அந்த நேரசை நிரைசை பிரிக்குன்னு தெரியும். நெக்ஸ்ட் நெடில் எழுத்துக்கள் நீண்ட ஓசைகளுடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் சொல்லுவோம். அதை நீண்டு ஒலிக்கிறது, குறுகிய ஒலிக்கிறது குறியிலும், நீண்டு ஒலிக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம நெடில் சொல்லுவோம். ஒரு எக்ஸாம் ஆ, இ, உ, ஏ, இப்போ ஓன்னு பண்ணுவோம். ஐன்றது குறியில் வருமா, நெடில் வருமா? நெடில்ல மட்டும் தான் வரும். சோ இது நம்மள சுத்தி இருக்கிறது தான். சோ ஓவராலா 5 கேட்டகரி 5 எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா குறியிலும், 7 எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ ஓவராலா இதுல கம்பேரிசன் பண்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சோ அந்த கேட்டகரியில வர எல்லாமே பாத்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள் மட்டும் பாத்தீங்கன்னா 7 இருக்கு. இதுல கம்பேரிசன் பண்ணும்போது ஆல்ரெடி சொன்னதே தான் உங்களுக்கு. நீங்க போட்டு புதுசா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஒற்று மற்றும் ஒற்று எழுத்துக்கள் தான். ஒற்று எழுத்துக்கள் சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம், மெய் எழுத்துக்கள். அப்ப மெய் எழுத்துக்கள் அதான் இது பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் சொல்லணும், அதான் ஒற்று எழுத்து சொல்லுவோம். சோ ஒற்று என்பது தன்மேல் உள்ள புள்ளியுடன் நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள் சொல்லுவோம். அதான் ஒற்று எழுத்துக்கள். இப்ப எடுத்துக்காட்டு இக்கு, இங்கு, சீன்னு அதுல பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள். சோ நாம் இந்த கேட்டகரியில குறில் எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்களும் நமக்கு தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் நம்ம அலகிட்டு வாய்ப்பாடுகள் நம்ம எப்படி எழுதுறதுன்னு தெரியும். சோ குறில் எழுத்துக்கள் சொல்லும் போது நமக்கு தெரிஞ்ச அ, இ, உ, ஏ, ஓ மட்டும் நம்ம கன்செப்ட் பண்ணுவோம். நெடில் எழுத்துக்கள் ஆ, அதே மாதிரி இ, நெக்ஸ்ட் உ, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏ, அதுக்கப்புறம் ஓ, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஹவும் பாத்தீங்கன்னா நெடில் தான் கம்பேரிசன் பண்ணுவோம். ஐயும் அவும் பாத்தீங்கன்னா நெடில் தான் கம்பேரிசன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒற்று எழுத்துக்கள், ஒற்று என்பது தன்மேல் உள்ள புள்ளி, அதாவது புள்ளியோட எழுத்துக்கள் தான் சொல்லுவோம்னா ஒற்று எழுத்துக்கள் சொல்லுவோம். சோ இதை நம்ம கம்பேரிசன் பண்ணி தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அலகிட்டு வாய்ப்பாடுக்கான பேசிக் ரூல்ஸ் இருக்கு, அதை பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் நம்ம பண்ணா அலகிட்டு வாய்ப்பாடுக்கான சீர் பிரிக்கிறது எப்படின்னா, இப்ப நம்ம திருக்குறள் 7 சீர் சொல்லுவோம். 2 அடி 7 சீர். அந்த 7 சீரை எப்படி பிரிக்கிறது ரூல்ஸ் இருக்கு. அந்த அசைகள் தான் ஆக்சுவலா அசை 2 வகைப்படும். அசை 2 வகைப்படும். என்னென்ன அசைனா நேரசை மற்றும் நிறையசை சொல்லுவாங்க. அந்த நேரசை பிரிக்கிறதுக்கான வழிமுறை 2 வழிமுறை இருக்கு. முதல் வழிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எதெல்லாம் நேரசை அப்படின்னு நம்ம சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, தனிக்குறில் ஒரு தனியா ஒரு குறில் வருது. தனிக்குறில் அது முதல்ல நம்ம ரீட் பண்ண ரூல்ஸ் படிச்சலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி கூட யூஸ் பண்ணி படிக்கலாம். அப்ப ரைட் ஹேண்ட்ல தனிக்குறில் ஒற்றெழுத்தோ, அதாவது குறில் தனித்தோ அல்லது குறில் பாத்தீங்கன்னா ஒற்றெழுத்து சேர்ந்தோ, ஆல்ரெடி ஒற்றெழுத்துன்னு சொல்லுவோம். அப்ப தனிக்குறில் ஒற்றெழுத்தோ, தனிநெடில் ஒற்றெழுத்தோ வந்தால் அவ்வசை நேரசை எனப்படும். அதனாலதான் முதல் குறில் நெடில் என்னன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன் சொல்ற மாதிரி தனிக்குறில் ஒற்றெழுத்தோ, தனிநெடில் ஒற்றெழுத்தோ வந்தா அது நேரசை. சோ ஒரு எக்ஸாம்பிள், தனிக்குறில் சொல்றது கா, அதாவது குறில் தனித்து சொல் கா. அதே பாத்தீங்கன்னா தனிக்குறில் ஒற்றெழுத்துன்னு கம்பேரிசன் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா, தனிக்குறில் ஒற்றெழுத்து சொல்லும் போது கல், ஏன்னா கா குறிலம், இல் பாத்தீங்கன்னா இதுல ஒற்றெழுத்து. நெக்ஸ்ட் தனிநெடில் சொல்லும் போது நம்ம கம்பேர் பண்ணுறது கா அப்படின்றது தனிநெடில். அதே மாதிரி தனிநெடில் ஒற்றெழுத்துன்னு சொல்லும் போது தனிநெடில் கால். சோ இதுதான் இதற்கான கம்பேரிசன் தான், இதுக்கு எடுத்துக்காட்டு எகைன் சொல்ற பாருங்க.
தனிக்குறில் தனிக்குறில் ஒற்றெழுத்து, தனிநெடில் ஒற்றெழுத்து வந்துச்சுனாவே அதை நம்ம என்ன சொல்லுவோம்? நேரசை. ரொம்ப சிம்பிள் தான். அதான் இன்னொரு ரூல்ஸ் என்னன்னா, குறில் தனித்தோ அல்லது குறில் சேர்ந்தோ வந்ததுன்னா நமக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அந்த கேட்டகரியில. சோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்றது என்ன சொல்லுங்க? நம்ம கம்பேரிசன் பண்றது தனிக்குறில் ஒற்றெழுத்தோ, தனிநெடில் ஒற்றெழுத்து வந்து அது வந்து நேரசை. அதுதான் எக்ஸாம்பிள். கா, கா, அதே மாதிரி குறில் தனினா கான்னு சொல்லுவோம், ஒற்றெழுத்து கல் சொல்லுவோம். அதே நெடில் தனினா கான்னு சொல்லுவோம், நெடில் ஒற்றெழுத்து கான்னு சொல்லுவோம். இது வந்து நேரசை. நெக்ஸ்ட் நிறையசை கேட்டகரி பாருங்க. நிறையசைன்னா என்ன சொல்லுவோம்? குறிலிணை. குறிலிணைன்னா இரு குறில் சொல்லுவாங்க. அப்ப குறிலிணையோ குறிலிணை ஒற்றெழுத்தோ அப்ப நம்ம எப்படி படிக்கலாம்னா, குறிலிணைன்னு சொல்லும் போது குறில் பிளஸ் இப்பதான் குறில். நெக்ஸ்ட் குறிலிணை ஒற்றெழுத்தோ குறில் ஒற்றெழுத்தோ. அப்ப குறிலிணை ஒற்றெழுத்தோ, நெடிலிணை கிடையாது குறில் நெடில். நிறைய பேர் தப்பு பண்றதுதான் நெடிலின் குறில் நெடில். அப்ப குறில் நெடில் ஒற்றெழுத்தோ வந்தால் அவ்வசை நிறையசை எனப்படும். அகைன் சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேர் தனிக்குறில் ஒற்றெழுத்து, தனிநெடில் ஒற்றெழுத்து தனித்தனியா வந்துச்சுன்னா நிறையசை சொல்லும் போது இரு குறில் அது குறிலிணை ஒற்றெழுத்து அல்லது குறில் ஒற்றெழுத்து இந்த எல்லாமே கலந்து வந்தா நம்ம நிறைய சொல்லணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா குறிலிணை சொல்லி இரு குறில் சொல்லணும் சில, பல, கல அப்படின்னு இரு குறில் சொல்லணும். அதே குறிலிணை ஒற்றெழுத்துனா களம், பலம், தடம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரு குறில் ஒற்றெழுத்து. அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? குறிலிணை ஒற்றெழுத்து. நெக்ஸ்ட் குறில் நெடில் சொன்னா கலா, பலா, தடா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கலான கா வந்து குறில், லா வந்து நெடில். நெக்ஸ்ட் வந்து குறில் நெடில் ஒற்றெழுத்து சொல்றது கலாம், பலம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் கலாம் அப்படின்ற வேர்டு பார்த்தா தடாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தடாம் அப்ப கலாம் அப்படின்ற குறியில நெடில் ஒற்றெழுத்து. சோ அதுதான் நிறையசை. எகைன் சொல்றேன் பாருங்க. நேரசைனா தனிக்குறில் ஒற்றெழுத்து, தனிநெடில் ஒற்றெழுத்து நேரசை. நிறையசைனா குறிலிணை. குறில் பிளஸ் குறிலிணை ஒற்றெழுத்து, நெடிலிணை கிடையாது. குறில் நெடில் ஒற்றெழுத்து தான் நிறையசை. சோ நேரசை அசை இரண்டு வகைப்படும். நேரசை நிறையசை. சோ இது வந்து நம்ம எப்படி நேரசை கண்டுபிடித்த சீர்பிரிதான் ஒரு வழிமுறை ஒண்ணு. அடுத்தது வந்து பார்த்தா இன்னொரு மெத்தட் இருக்கு. அது ரொம்ப எளிமையா இருக்கும். வாங்க அந்த மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். எகைன் சொல்றேன். அலகிட்டு வாய்ப்பாட்டில் நீங்க இந்த சீர்பிரித்தலுக்கான வழிமுறை தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி பிரிக்கணும்னு பார்க்கணும். லுக் அட் தட். ஃபர்ஸ்ட் பாருங்க சீர்பிரித்த வழிமுறை. இதுல நம்ம என்ன இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எகைன் அது வந்து ஷார்ட் ஃபார்மா சொல்லலாம். எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன தனிக்குறில் ஒற்றெழுத்து சொல்லலாம். அதையும் ஷார்ட் ஃபார்ம் எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப மெய்யெழுத்துனா ஒற்றெழுத்து சொல்றோம். அந்த ஒற்றெழுத்து பக்கத்துல ஒற்றெழுத்தோட வந்துச்சுன்னா சேர்த்து ஒரு கோடு போட்டு பிரிச்சுக்கணும். அதான் பின்னாடி பிரிப்போம். அது ஒரு எக்ஸாம்பிள். மெய்யெழுத்து வருது ஒற்றெழுத்தோட சேர்ந்து வருதுன்னா அந்த இடத்துல பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அதே நெடில் வந்துச்சுன்னா தனியா பிரிச்சு, நெடில் மட்டும் தனியா வருது அப்படின்னா அந்த இடத்துல பிரிச்சுக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இரு குறில் அடுத்து வந்துச்சுன்னா இரு குறில் சேர்ந்து வந்தாலும் அந்த இடத்துல பிரிச்சுக்கணும். இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன ரூல்ஸ். இது வழிமுறை ஒண்ணுலயே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வழிமுறை 2 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் மெத்தட். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறில்னா 1 ஞாபகத்துல வச்சுக்கங்க. குறில்னா நம்பர் 1 போடுங்க. நெடில்னா நம்பர் 1 போடுங்க. மெய்யெழுத்துன்னு வரும்போது 0 போடுங்க. ஏன்னா இதுக்கு இப்பதான் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணுவோம். இப்ப நேரசி கம்பேர் பண்றோம் வச்சுக்கோங்க. நேரசிக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1 அல்லது வந்து 10 ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நேரசினா 1 அல்லது 10. எப்படி சார் 1 அல்லது 10 நம்ம கம்பேரிசன் பண்றோம்னா, நேரசிக்கான ஃபார்முலா வந்து 1 அல்லது 10 ஞாபகத்துல வச்சுக்கணும். நிறையசிக்கான ஃபார்முலா 11 அல்லது 110. சோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கீழ புரியும் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் கற்க அப்படின்னு சொல்லும்போது கா வந்து நம்ம குறியில 1 வைக்க சொல்றோம். ஒற்றெழுத்து வந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன்? 0 வைக்க சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கான்றது என்ன? குறில் தான். அப்ப 1 0 1. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? 1 வந்துச்சுனாவே நம்ம என்ன சொல்லுவோம் கண்டிப்பா? அது வந்து பாத்தீங்கன்னா 1 வந்து என்ன சொல்லுவோம்? நேர்ல பிரிக்கணும். அதுக்கப்புறம் 0 வந்துச்சுன்னா வேல்யூ இல்ல. அப்ப 1. அப்ப 1 வந்துச்சுனாவே நம்ம என்ன சொல்லுவோம்? நேர் தான். அப்ப நேர். அப்ப தேமா. இதெல்லாம் பின்னாடி ரூல்ஸ் கம்பேரிசன் பண்ணுவோம். புரியுதுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க. கலாம் அப்படின்னு சொல்லும்போது கா குறில் பொண்ணு, நெடிலுக்கு லா பொண்ணு. இதுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஒற்றெழுத்து 0. அப்ப 110 வந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன வருதுன்னா நிறை தான் கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சீர் பாருங்க. சி-ன்றது நெடில் 1 வைப்போம். ன்றது ஒற்றெழுத்து. அப்ப 10 வந்துச்சுன்னா கண்டிப்பா நேர் தான். இருன்னு சொல்லும் போதுன்னா ஈக்கு வந்து ஒரு குறிலாவும் ரூ வந்து அப்போ வந்து குறில். அப்ப இரு குறில் சொல்லும்போது 11 சொல்லும்போது நிறைய தான் கம்பேர். எகைன் அண்ட் எகைன் சொல்றேன். நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது இன்னொரு மெத்தட். நம்ம அங்கேயே புரிஞ்சிச்சு. தனிக்குறில் ஒற்றெழுத்து, தனிநெடில் ஒற்றெழுத்து வந்துச்சுன்னா நேரசை. அதே மாதிரி குறிலிணை இரு குறிலிணை ஒற்றெழுத்து, குறில் நெடில் ஒற்றெழுத்து தான் நிறையசை. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரூல்ஸ் நமக்கு தேவையில்ல. சோ இருந்தாலும் உங்களுக்கு இது ரொம்ப எளிமையா இருக்குன்றதுக்காக இந்த விதிமுறையும் சொல்லியிருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ரூல்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். இதுக்கான விதிமுறைகள் படி நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கோமே அதுக்கான ரூல்ஸ் பார்க்க போறோம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் நம்ம பாருங்க. நேர் மற்றும் நெரிசையான வாய்ப்பாடு. இப்ப சீர் பிரிக்குது எப்படின்னு பார்த்தோம். பின்னால நம்ம பிரிச்சு காட்டுறோம். சோ இந்த பண்ணோம் வாய்ப்பாடு என்னன்னா இப்ப நேர் அப்படின்னா தேமான்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? தேமா. நெக்ஸ்ட் நிறை நேர்னா புளிமா. நேர் தேமா, நிறை நேர் புளிமா. நெக்ஸ்ட் நிறை கருவிலம், நேர் கோவிலம். இந்த வாய்ப்பாடு படித்த வாய்ப்பாடு இப்ப போடக்கூடாது. வாய்ப்பாடு. சோ அப்ப எகைன் சொல்றேன். நேர் தேமா, நிறை புளிமா, நிறை கருவிலம், நேர்
கூவிலம். இதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க. இப்ப கற்க அப்படின்னு சொல்லும்போது கான்றது குறில். அப்போ ஒற்றெழுத்து சேர்ந்து வச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? கண்டிப்பா பிரிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப நம்ம ஒற்றெழுத்தோட சேர்ந்து பிரிக்கும் போது அப்ப கான்றது குறி இரு வந்து நம்ம ஒற்றெழுத்து. அப்ப இது தனியா. அப்ப 1 0 1 அந்த மெத்தட் பிரகாரம் வச்சாலும் நேர் நேர் தான் வரும். இல்ல குறில் ஒற்றெழுத்து வருதா அந்த பிரிச்சுக்கணும். தனியா ஒரு ஒற்றெழுத்து பார்த்தா குறில் வருதா அதையும் தனியா. அப்ப 1 0 1 வந்துச்சுன்னா கண்டிப்பா 1 நம்ம நேர். அதுக்கப்புறம் ஒற்றெழுத்து வந்து பிரிச்சுனா 1. அப்ப நேர் நேர் தேமா. நெக்ஸ்ட் பலகைன்னு சொல்லும் போது பான்றது குறில், லான்றது குறில். அப்ப இரு குறில் வந்து அந்த பிரிச்சுக்கிறோம். கைன்னு சொல்ல நெடிலா கன்சிடர். ஏன்னா ஐ வரிசையில் தான். அப்ப நம்ம என்ன நிறை நேர். அப்ப நிறை நேர்னா புளிமா. நெக்ஸ்ட் கசடர அப்படின்னு சொல்லும்போது கான்றது குறில், சான்றது குறில் தான். அப்ப அந்த இடத்துல பிரிச்சுக்கிறோம். அப்ப நிறை. அடுத்து டான்றது குறில் தான், ரான்றது. அப்ப அது தனி இரு குறில் சொல்லும்போது நிறை. அப்ப நிறை நிறை கருவிலம். புரியுது. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க கூரியன்னு சொல்லும்போது கூன்றது நெடில். அப்ப தனியா நெடில் வந்து பிரிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப நேர். நெக்ஸ்ட் ரீன்றது ரீ குறில் இன்னொரு குறில். அப்ப 1 1 1 கன்சிடர் பண்ணாலும் 1 வந்து பார்த்தா நேர் வரும். அடுத்து 11 வந்துச்சு கண்டிப்பா நேர். அப்ப நேர் நேர் கோவிலம். நீங்க அந்த தனிக்குறில் ஒற்றெழுத்து தனி நெடில் ஒற்றெழுத்து மெத்தட்ல நீங்க அதுல கம்பேர் பண்ணாலும் சரி, இல்ல நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? அப்ப குறில்னா 1 நெடில்னா 1 ஒற்றெழுத்துனா 0 வச்சு இப்போ 1 10 வந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பா நமக்கு நேரு. அதே 11 110 வருது அப்படின்னா கண்டிப்பா என்ன வரும் நமக்கு நேரு. அந்த மெத்தட் வச்சு எழுதிக்கலாம். இது வந்து இரு சீருக்கான வாய்ப்பாடு. வாங்க அடுத்த கேட்டகரி பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கிறதுக்கு முன்னால அந்த ரூல்ஸ் கோ த்ரூ பண்ணி எகைன் அண்ட் எகைன் சொன்னேன். தனிக்குறில் ஒற்றெழுத்து, தனிநெடில் ஒற்றெழுத்து வந்தா நேரசை. அதே மாதிரி குறிலிணை ஒற்றெழுத்து, குறில் நெடில் ஒற்றெழுத்து தான் நிறையசை. அடுத்தது பாருங்க மூன்றாவது சீர் வருவதற்கான வாய்ப்பு. அது மூன்றாவது சீர் மூவகை சீர்ல மூன்றாவது சீர் வந்து பார்த்தா காய்ச்சலை கம்பேர் பண்றதுல அந்த காய்ச்சலை ஒப்பிடுதுல மூன்றாவது சீர் நேர் வந்துச்சுன்னா எப்படி எழுதுறது? இப்ப இரு சீருக்கு நம்ம சொல்ற நேர் நேர் தேமான்னு சொல்லிட்டு அதுல மூன்றாவது சீர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காய்ச்சல் வருதுன்னா அப்ப நேர் 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 தேமாங்காய். அதுக்கப்புறம் என்ன சொன்ன நிறை நேர் நேர். அதுக்கப்புறம் நேர் நேர் தேமான்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தேமாங்காய். நிறைய நேர் புளிமான்னு சொன்னா நேர் வந்துச்சுன்னா புளிமாங்காய். நெக்ஸ்ட் நிறை நிறை கருவிலன்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? அதே கருவிலங்காய். நேர் நிறை கூவிலன்னு சொல்லும் போது அதே நேர் சொல்லுவோம் கூவிலங்காய்ன்னு சேர்த்துக்கணும். மூணாவது சீர் வந்து பாத்தீங்கன்னா நேர் வந்துச்சுன்னா காயின் வரணும். மூணாவது சீர் நிறை வந்துச்சுன்னா கனின்னு கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் நேர் நிறை நேர் கூவிலங்காய்ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் மூன்றாவது சீர் நிறை வந்து இதே வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்றது வந்து நேர் வரும். நேர் வந்துச்சுன்னா அப்படியே காயின் சொல்லணும். தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய் நம்ம ஒப்பிடலாம். அதே மூன்றாவது சீர் கனி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா இதுல இப்ப மூன்றாவது சீர் பார்த்தா நிறை வந்துச்சுன்னா கனிச்சின்னு மூவை சீர் வந்து கனிச்சு கம்பேர் பண்ணலாம். எப்படி சொல்லுங்க? நேர் நேர் நிறை அப்ப தேமாங்கனி. அதே மாதிரி நிறை நேர் நிறைன்னா புளிமாங்கனி. நெக்ஸ்ட் நிறை நிறை நிறைன்னு சொல்வது கருவிலங்கனி. நெக்ஸ்ட் நேர் நிறை நிறைன்னு சொல்ல கோவிலங்க. ஒண்ணுமே இல்ல. ஆல்ரெடி நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கோவிலம் படிக்கிற மாதிரிதான். இப்ப நம்ம மூன்றாவது சீர் நேர் வந்துச்சுன்னா காயின் பிரிச்சுங்க, மூன்றாவது சீர் நிறை வந்துச்சுன்னா கனின்னு பிரிச்சுங்க. அவ்வளவுதான். சோ இந்த பார்ட்ல மூவகை சீர்ல எகைன் மூன்றாவது சீர் வந்து பாத்தீங்கன்னா நேர் வருவதற்கான வாய்ப்பு. மூன்றாவது சீர் நேர்னா காயின் போட்டு காய்ச்சீர், மூன்றாவது சீர் நிறைனா கனிச்சுன்னு சொல்றோம். சோ இந்த பார்ட்ல பார்த்து உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருவீங்க. வாங்க அடுத்த கேட்டகரி இதுக்கான ஃபார்முலாஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க மூவகை சீர்னா காய்ச்சீர் மற்றும் கனிச்சீர் எடுத்துக்காட்டு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு பாருங்க. எகைன் அண்ட் எகைன் சொல்ற சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். இந்த ரூல்ஸை நீங்க நல்லா கோ த்ரூ பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆன்சர் ரொம்ப ரொம்ப எளிமையா இது நம்ம இது பண்ணிக்கலாம். சோ எப்படி கம்பேரிசன் பண்ணலாம் சொல்லுங்க? இப்ப தாளாண்மை அப்படின்ற ஒரு வேர்டு பிரிக்கிறோம். தான்றது நெடில், அதை தனியா பிரிக்கிறோம். லா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நம்பர்ஸுக்கும் 1 1 0 1 அப்படி கன்சிடர் பண்ணாலும் அதே மாதிரி. அப்ப தனிக்குறியில வருதா இப்ப தனி நெடில வருது நேர். அதே நெக்ஸ்ட் வந்து தனி நெடில் ஒற்றெழுத்து வரும்போது நேர் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேர்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது பாத்தீங்கன்னா நெடில் தான். அப்ப நேர் 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 தேமாங்காய். அதனால மூன்றாவது சீர் வந்து நேர் வந்துச்சுன்னு என்ன பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து தகைமைக்கண் சொல்லும் போது பாத்தீங்கன்னா இது வந்து நிறை மைக்கண் சொல்றது நேர், அதுக்கு கான்று சொல்றது ஏன் சொல்லணும் பாருங்கன்னா தான்றது குறில், கைன்றது நெடில். அப்ப குறில் நெடில் அப்ப நிறை. நெக்ஸ்ட் கை மைன்றது வந்து பாத்தீங்கன்னா நேர். அதுக்கப்புறம் கண் சொல்லும் போது குறில் ஒற்றெழுத்து நேர். அப்ப நிறை நேர் நேர் புளிமாங்காய். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கேட்டகரி பாருங்க. கெடுப்பதுவும் அப்படின்னு சொல்லும் போது கேன்றது குறில், டூன்றது குறில். அப்ப குறில் வந்து நிறை. அதுக்கப்புறம் பதுன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறை தான். ஏன்னா இரு குறில்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் குறில் ஒற்றெழுத்து சொல்லும்போது நேர். அப்ப கருவிலங்காய். நிறை 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 கருவிலம், நேர் வந்துச்சுன்னா காய். அப்ப கருவிலங்காய். அடுத்த கேட்டகரி பாருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தது வந்து பண்ணா கற்றறிதல் சொல்வதுன்னா கட் அப்படின்னு சொல்லி நேர் தான். அடுத்து இருக்குறில் அப்ப ரா என்று இருக்குறில் நிறை. அப்ப நேர் நிறை கூவிலம், மூன்றாவது நேர் வரும்போது வந்து காய். அப்ப கூவிலங்காய். அடுத்து வந்து கௌதமரது அப்படின்னா இதுல பார்த்தீங்கன்னா கௌ அப்படின்னு சொல்றது நேர் தான். ஏன்னா தனி பார்த்தீங்கன்னா நெடில கம்பேர் பண்ணும். அதுக்கப்புறம் நிறை தனிக்குறில வரும்போது குறியில சொல்ற நிறை. அப்ப நேர் நிறை நிறை இந்த கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா கனிச்சீர்ல வந்து மூன்றாவது சீர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறை வந்துச்சுன்னா கனி. அப்ப நிறை நிறை நம்ம நேர் நிறை நிறைனா கூவிலங்கனி. ஏன்னா நேர் நிறை கூவிலம் சொல்ல நம்ம கூவிலங்கனி. அடுத்த கேட்டகரி வந்து பண்ணா
துணைவியாரதுன்னு சொல்ற துணைன்னு பண்ணும்போது தனிக்குறில், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெடில். அப்ப குறில் நெடில் வந்தா நிறை. நெக்ஸ்ட் வியான்னு சொல்ற குறில் நெடில் வந்து நிறை. அதுக்கப்புறம் ரதன்னு சொல்றது குறில் குறில் வந்தாலும் நிறை தான். அப்ப நிறை 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 கருவிலம் படிச்சோம். அப்ப நிறை 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 கருவிலம் கனின்னு படிக்கணும். அடுத்தது பத்தினி எதுன்னு சொல்றா பத்துன்றது நேர். அதுக்கு தீ நீன்றது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா குறில். அப்ப குறில் இணை. யாதுன்றது அப்ப அப்போ ஒரு குறில் இன்னொரு குறில். அப்ப குறில். அப்ப குறில் வந்து நேர் நிறை நிறை. அப்ப நேர் நிறைனா கோவிலம் படிச்சு நேர் நிறை கோவிலம். அப்ப நிறை சொன்னா கனி. எகைன் சொல்றேன். மூன்றாவது சீர் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நேர் வருது அப்படின்னா காயின் போட்டுக்கலாம். மூன்றாவது சீர் வந்து நிறை வருது அப்படின்னா கனின் போடலாம். அதுக்கான எடுத்துக்காட்டு இது வேற ஒண்ணுமே கிடையாது. எகைன் அண்ட் எகைன் ஐ பாயிண்ட் அவுட் என்ன சொல்ல வரனா ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து தனிக்குறில் தனிக்குறில் ஒற்றெழுத்து, தனிநெடில் தனிநெடில் ஒற்றெழுத்து தான் நேரசை, குறிலிணை குறிலிணை ஒற்றெழுத்து, நெடிலிணை கிடையாது. குறில் நெடில் குறில் நெடில் ஒற்றெழுத்து தான் நிறைய நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். வாங்க அடுத்த கேட்டகரி பார்க்கலாம். அடுத்தது வந்துன்னா கடைசி சீர், அதாவது ஈற்றசைன்னு சொல்லுவாங்க. கடைசியா வரக்கூடிய 7வது சீருக்கான வாய்ப்பாடு எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்ம நேர் நேர்னா தேமா, நிறைய நேர்னா புளிமாப்படும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நேர் அப்படின்னா 7வது சீர்ல நேர் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து நாள், நெக்ஸ்ட் நிறை அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து மலை, நேர்பு அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து காசு. ஆக்சுவலா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேர்பு அப்படின்றது நேர் கூட்டல் நேர்னு பிரிப்போம். நேர்புன்றது எப்படி பிரிக்கும் சொல்லுங்க? நேர் கூட்டல் நேர்னு பிரிப்போம். அது வந்து நேர்புன்னு வரும். சோ அது நேர்பு. அதே இப்ப நிறைவுன்னு சொல்ல நிறை பிளஸ் நிறை கிடையாது. நிறை பிளஸ் நேர், நிறை கூட்டல் நேர்னா நிறைவு. நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க. சோ நிறை பிளஸ் நிறைன்னு வராது. நிறை பிளஸ் நேர் வந்துச்சுன்னா நிறைவு. அப்ப நேர்புனா காசுன்னு சொல்லுவோம். நிறைவுனா பிறப்புன்னு சொல்லுவோம். எகைன் சொல்றேன். நேர்ன்றது நாள். இது 7வது சீருக்கான வாய்ப்பாடு. ஒரு குறள் பிரிக்கும் இதுக்கான உங்களுக்கு இது புரியும். நேர்னா நாள், நிறைனா மலை, நேர்புனா காசு, நிறைவுனா பிறப்பு. ஈக்குறப்பா மலர் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நாலு நாள் என்னும் வாய்ப்பால் நிறைவு பெற்றுள்ளது. அல்லது ஈக்குறப்பா மலர்னா மலர் என்னும் வாய்ப்பால் நிறைவு பெற்றுள்ளது. இது எல்லாமே நம்ம வந்து குறள் பிரிக்கும் போது எக்ஸ்பிளைன் பண்ணோம். அகைன் மீண்டும் மீண்டும் நாங்க சொல்றது என்ன, விதிமுறைகளை நல்லா படிச்சுங்க. விதிமுறை என்ன சொல்லியிருக்கோம் திருப்பி ஒரு நிமிஷம். தனிக்குறில் தனிக்குறில் ஒற்றெழுத்து, தனிநெடில் தனிநெடில் ஒற்றெழுத்து தான் நேரசை. அதே குறிலிணை குறிலிணை ஒற்றெழுத்து, குறில் நெடில் குறில் நெடில் ஒற்றெழுத்து வந்துச்சுன்னா அது வந்து நிறையசைன்னு புரிஞ்சுட்டீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். வாங்க அடுத்த கேட்டகரி போலாம். அடுத்து நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா அழகீட்டு வாய்ப்பாடு எழுதும் போது நம்ம இந்த ரூல்ஸ் சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளை வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். சோ நினைவில் கொள்ள வேண்டிய விதிமுறைகள் அழகீட்டு வாய்ப்பு நம்ம சரியா எழுதணும்னா அதுல என்னென்னலாம் நம்ம வந்து ரீகால் பண்ணணும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அழகீட்டு வாய்ப்பாடு இரு நெடில்கள் சேர்ந்து வராது. ரூல்ஸ் நல்லா புரிஞ்சுங்க. இரு நெடில் வந்து கண்டிப்பா வரவே வராது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெடில் எழுத்திற்கு பிறகு குறில் சேர்ந்தோம். நெடிலும் குறிலும் வராது. குறில் நெடில் வரும். எகைன் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் வந்து பண்ணா அழகீட்டு வாய்ப்பு இரு நெடில் சேர்ந்து அதாவது இரண்டும் நெடிலா வராது. அல்லது வந்து நெடில் எழுத்துக்கு பிறகு குறில் கண்டிப்பா வராது. மூணாவது விதிமுறை பாத்தீங்கன்னா ஒரு சீரின் முதலிலோ இடையிலோ தனிக்குறில் வராது. தட் மீன்ஸ் தனிக்குறில் எடுத்தோன்னா நீங்க எந்த குரலும் வந்து ஒப்பிட்டு பாருங்க. எடுத்தோன்னா குறில் எதுலயுமே வராது. குறிலும் வராது. அதே முதலிலோ இடையில வராது. கடைசியில மட்டும் வரும். அதான் அடுத்து விதினா தனிக்குறில் கடைசியில் மட்டும் தனியாக வரும். எகைன் சொல்றேன் பாருங்க. அழகீட்டு வாய்ப்பாடு பொறுத்த இரு நெடில் சேர்ந்து வராது. நெடில் எழுத்துக்கு பிறகு கண்டிப்பா குறில் வராது. அதே மாதிரி ஒரு சீரின் முதலிலோ இடையிலோ தனிக்குறில் கண்டிப்பா வராது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனிக்குறில் கடைசியில் மட்டும் தனியா வரும். இது நம்ம உங்களுக்கு பிரிக்கும் போது உங்களுக்கு காட்டுற பாருங்க. அடுத்தது கடைசி சீர் வந்து குட்டியில ஒரு குசுடு துப்புருன்னு சொல்லுவோம் இல்லையா? குசுடு துப்புருன்னு கம்பேர் பண்றோம்ல அந்த கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பாரிசன் பண்ணும்போது சோ கடைசியில் இப்படி எல்லாம் வருது நமக்கு. கடைசி குட்டியில படுத்தி குசுடு துப்புருன்னு முடிந்தால் நேர்பு அல்லது நிறைவாசி ஏதாவது ஒன்றுதான் வரும். ஒரு எக்ஸாம்பிள் நேர்பு அப்படின்னு சொன்னா காசுன்னு வரும். இப்ப பூ அப்படி கன்சிடர் பண்ணும்போது வந்து இதுல நம்ம என்ன ஒரு காசுன்னு அதே நம்ம வந்து பிரிக்கும் போது உங்களுக்கு புரியும். அடுத்து நிறைவுன்னு சொல்லி பிறகு அகைன் சொல்ற நேர்பு என்பது நேர் பிளஸ் நேர்னு வந்தாதான் நேர்பு. நிறைவு என்பது நிறை பிளஸ் நேர் தான் வரும். நிறை பிளஸ் நிறைன்னு வராது. எகைன் சொல்றேன் இது விதிமுறைகள். ஒரு அழகீட்டு வாய்ப்பு நம்ம சரியா எழுதணும்னா இந்த விதிமுறைகளை நம்ம சரியா பயன்படுத்தணும். என்னென்ன விதிமுறை சொல்லிங்கன்னா அழகீட்டு வாய்ப்பு இரு நெடில் கண்டிப்பா வராது. நெடில் எழுத்து பிறகு குறில் வர குறிலுக்கு பின்னால் நெடில் வரும். ஆனா நெடிலுக்கு அப்புறம் குறில் வராது. ஒரு சீரின் முதலிலோ இடையிலோ கண்டிப்பா குறில் வராது. அதே மாதிரி தனி குறில் கடைசியில் தனியா குறில் வந்து கடைசியில் வரும். முதலிலும் இடையில வர கடைசியில மட்டும் வரும். கடைசி சீர் வந்து பாத்தீங்கன்னா கூசு டூ துப்புருன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா நேர்புல நிறைய தான் வரும். நேர்புனா நேர்கூட்டல் நேர் பிரிக்கணும். நிறைவுனா நிறை கூட்டல் நிறைய வர நிறை கூட்டல் நேர் தான் வரும். சோ இது எல்லாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகீட்டு வாய்ப்பாடுக்கான விதிமுறைகள். எகைன் அண்ட் எகைன் சொல்ல இந்த விதிமுறைகள் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோம்? நேரசைன்னு என்ன? தனிக்குறில் தனிக்குறில் ஒற்றெழுத்து, தனிநெடில் தனிநெடில் ஒற்றெழுத்து தான் நேரசை. அதே நிறையசைன்னு என்ன சொல்லுங்க? குறிலினியோ குறிலினி ஒற்றெழுத்தோ குறில் நெடிலோ குறில் நெடில் ஒற்றெழுத்து வந்துச்சுன்னா அது நம்ம என்ன நிறையசை. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சில எடுத்துக்காட்டுகள். சில குறள்ல வந்து எப்படி எல்லாம் நம்ம வந்து அழகீடு பிரிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க லுக் அட் தட். சோ இங்க கண்டிப்பா அந்த ரூல்ஸை கோ த்ரூ பண்ணிக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். இந்த குறள் பாருங்க. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எகைன் இந்த குறள் படிக்கலாம் பாருங்க. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்ப இதுல சீர் அசை வாய்ப்பாடு. இப்ப எழுசி சொல்லு ஃபர்ஸ்ட் எப்பொருள் சொல்லுங்க. எப் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப ஒன் அந்த ஒன்னே பத்து அந்த ரூல்ஸ் பிரகாரம் பிடிச்சாலும் சரி. இல்ல நீங்க தனிக்குறில் அப்ப தனிக்குறில் ஒற்றெழுத்து வருது. அப்ப நேர். நெக்ஸ்ட் போர் ரூல்னு குறில்
அதுக்கப்புறம் இன்னொரு குறில் ஒரு ஒட்டெழுத்து. அப்ப நேர். அதுக்கப்புறம் என்ன? பொருள் சொல்லும் போது இரு குறில் ஒட்டெழுத்து நிறை. அப்ப நேர் நிறைனா கருவிலம். புரியும் நினைக்கிற விதிகள். நெக்ஸ்ட் அடுத்து எத்தன்மைன்னு சொல்லும்போது ஒட்டெழுத்து வருதா எத்தன்மை. இது அழகா பிரிச்சுக்கலாம். தனியா. ஏன்னா ஒரு குறில் ஒற்றெழுத்து, அதுக்கப்புறம் குறில் ஒற்றெழுத்து, அதுக்கப்புறம் குறில். அப்ப நேர் 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 சொல்லும்போது தேமா காய். புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா தாயம் எத்தன்மை தாயம் சொல்லு தா நெடில் தனியா பிரிச்சுக்கணும். அதுக்கப்புறம்னா தனி நெடில் சொல்லும்போது நேர். அதுக்கப்புறம் நோன்னு சொல்லும் போது நிறை. அப்ப எத்தன்மை தாயின்னு சொல்லி நேர் நிறை கோவிலம். அடுத்தது பாருங்க அப்பொருள். அப்பொருள் சொல்லும் போது தனி குறில் ஒற்றெழுத்து தான் நேர் நமக்கே தெரியும். அதுக்கப்புறம் 3 எழுத்தோட கன்ஃபார்ம்னா குறியில ஒற்றெழுத்து நிறை. அப்ப நேர் நிறை கோவிலம். அடுத்து மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் சொல்லும் போது 2 ஒற்றெழுத்து வந்தா 2 சேர்த்து ஒண்ணா பிரிச்சுக்கணும். அப்ப நேர். அதுக்கப்புறம் பொருள் சொல்லும் போது கண்டிப்பா ஆல்ரெடி நிறைய தான் வந்து அப்ப இதுக்கு நிறைய தான் ஒரு கருவிலம். அப்ப நேர் நிறை சொல்லும் போது கருவிலம் தான். அடுத்து காண்பன் சொல்லும்போது கான்றது நெடில். நெடிலுக்கு அப்புறம் ஒரு ஒற்றெழுத்து வந்தா பிரிச்சுக்கலாம். பான்றது ஒரு ஒற்றெழுத்து. இது வந்து தனியா வந்து குறி. அப்ப நேர் நேர் தேமா. 7வது நல்லா பாருங்க. அறிவுன்னு கொடுத்துருங்க. எப்பொருள் மெய்ப்பொருள் எப்பொருள் எத்தன்மை தாயும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு அறிவு தான் அறிவுன்னு இருக்கு. அப்ப இதை நம்ம கம்பேரிசன் பண்ணி நிறைவுன்னு சொல்றது நம்ம எப்படி சொல்றோம்? 2 நிறை நேர் வருது பாருங்க. எப்படின்னா குறியில தா ரீன்றது குறியில். அப்ப அந்த இதை பிரிச்சுக்கணும். குறியில் குறியில். அதுக்கப்புறம் இரு குறியில் வரும்போது கண்டிப்பா நிறை. ஊன்னு சொல்லும்போது தனியா ஒரு குறியில். அப்ப நம்ம வந்து நிறை நேர் சொல்லும்போது நிறைவு. அப்ப நிறைவுன்னு சொல்லும்போது என்ன சொன்னா பிறப்பு. அப்ப நிறைவுன 7வது சீர்கான வாய்ப்பாடு அது சொல்லுவாங்க. அப்ப நிறைவுன்னு என்ன சொன்னா பிறப்பு. அப்ப இக்குறட்பா பிறப்பு என்னும் வாய்ப்பாடு முடிந்துள்ளது. எகைன் மீண்டும் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றது நான் அந்த விதிமுறைகளை கோத்ரூ பண்ணுங்க. என்ன விதி சொல்லியிருக்கேன்? தனிக்குறில் ஒற்றெழுத்து. தனி நெடில் ஒற்றெழுத்து வந்து அந்த இடத்துல பிரிச்சுக்கணும். தனிக்குறின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் ஒற்றெழுத்து இருந்து அதை சேர்த்து பிரிச்சுக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துல பிரிச்சிடணும். தனிக்குறில் ஒற்றெழுத்து. அது தனி நெடில் ஒற்றெழுத்து. தனி நெடில் இருக்கா அதுக்கப்புறம் ஒற்றெழுத்து இருந்தா பிரிங்களா தனியா பிரிச்சுக்கணும். இது வந்து நேரசை. நேரேசை சொல்லும் போது என்ன? குறில் என்ன செய்யும்? இரு குறில் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒற்றெழுத்து வந்திருக்கா பாருங்க. ஒற்றெழுத்து அந்த இடத்துல பிரிச்சுக்கணும். அப்ப இரு குறில் ஒற்றெழுத்து. அதுதான் குறில் ஒற்றெழுத்து சொல்லும். அதுக்கு குறில் நெடில் வந்திருக்கா பாருங்க. நெடில் குறில் வராது. குறில் நெடில் வந்திருக்கா வந்திருந்தா அந்த இடத்துல பிரிச்சுக்கணும். குறில் நெடில் ஒற்றெழுத்து தான் ஒற்றெழுத்து செல்லும். இதுதான் வந்து நிறையசை. இது ஒண்ணுமே கிடையாது. நீங்க நேரசை பிரிக்க தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளா போயிடலாம். வாங்க அடுத்த கேட்டகரி. அடுத்து இன்னொரு குறள் எப்படி பிரிக்கணும்னு பார்க்கலாம். பாருங்க லுக் அட் தட். அடுத்த குறள் அழகிட்டு வாய்ப்புங்க. ரொம்ப முக்கியமான குறள். நம்ம லைஃப்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய குறள். பாருங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும். எகைன் சொல்ற பாருங்க. முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும். இந்த குறள் சொல்லும்போது சீர் அசை வாய்ப்புன்னு நம்ம ஒப்பிடலாம். இப்போ முயற்சின்னு சொல்லும் போது மூ யா இயர் அப்படி நம்ம கன்சிடர் பண்ணும்போது இரு குறில் ஒற்றெழுத்து அப்ப நிறை. அப்ப சீர் அப்ப நிறை நேர் புலிமா. புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க. திருவினைன்னு சொல்லுவது திரு. நான் ஆல்ரெடி இரு குறிலும் பிரிச்சுக்கிறோம். வினை சொல்லி இரு குறில். அப்ப நிறை கருவிலாம். அடுத்து ஆக்குன்னு சொல்லும்போது அழகா தெரியும். பார்க்கும்போது நெடில் ஒற்றெழுத்து குறில் ஒற்றெழுத்து. அப்ப நேர் தான் தேமா. அடுத்து முயற்றின்மை சொல்லும் போது மூயா இரு குறில் ஒற்றெழுத்து தான் பிரிச்சு. அப்ப நிறை. அதுக்கப்புறம் குறியில ஒற்றெழுத்து. அப்ப நேர். அப்ப அது மையன்றது நெடில் தான். அப்ப நெடில் வந்தா நம்ம வந்து நேர் தான். அப்ப நிறை நேர் புலிமான்னு சொன்னா 3வது நேர் வந்தா காய். அப்ப புலிமாங்காய் காய்ச்சல் வருது. அடுத்தது பாருங்க. இன்மைன்னு சொல்லும் போது நேர் தான். சொல்லும் போது குறியில அதுக்கு அப்ப நேர் சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? தேமா. நேர் நம்ம என்ன சொல்லுவோம்? தேமா. இந்த கேட்டகரி நம்ம கன்சிடர் பண்ண ஆல்ரெடி சொல்றதுதான். சோ அதுக்காக தான் கொடுத்திருக்கோம். அடுத்து பாருங்க இந்த கேட்டகரியில சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா புகுத்தின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா பூகு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? இருகுறில் ஒற்றெழுத்து. அப்ப இருகுறில் ஒற்று நிறை. அப்ப நிறை நேர் நம்ம என்ன சொல்லுவோம்? புலிமா. அடுத்தது லாஸ்ட் வந்து இன்மை புகுத்தி விடும். அப்ப விடும் சொல்லும் போதுன்னா நிறை தான் வருது. நமக்கே நிறை. ஏன்னா விடும் சொல்லும் இருகுறில் ஒற்றெழுத்து நிறை. அப்ப நிறை சொல்லும் மலர். நேர்னா நாள் நிறைனா மலர் நேர்பனா காசு நிறைவினா பிறப்புன்னு சொல்லலாம். அப்ப இக்குறட்பா மலர் என்னும் வாய்ப்பாடு நிறைவு பெற்றுள்ளது. என்னன்னு சொல்லுவோம்? இக்குறட்பா என்ன சொல்றோம்? மலர் என்னும் வாய்ப்பாட்டில் நிறைவு பெற்றுள்ளது. சோ ரொம்ப சிம்பிளான கேட்டகரி தான். அடுத்தது பார்க்கலாம் வாங்க. சோ இந்த குறள் வந்து பார்த்தா எகைன் நீங்க சரியா பிரிக்கணும்னா எகைன் அண்ட் எகைன் சொல்றேன். தனிக்குறில் ஒற்றெழுத்து. தனி நெடில் ஒற்றெழுத்து தான் நேரசை. அதே குறில் நெடில் குறியிலனை குறியிலனை ஒற்றெழுத்து. குறில் நெடில் ஒற்றெழுத்து வந்து அது நிறைய புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். அடுத்தது இன்னொரு குறள் பார்க்கலாம் பாருங்க. அழகிட்டு வாய்ப்பாடு. இது வந்து ஆல்ரெடி பிடிஏ கொஸ்டின் 10th ஸ்டாண்டர்ட் பிடிஏ கொஸ்டின் கேட்ட ஒரு அழகிட்டு வாய்ப்பாடு பாருங்க. உலகத்தோடு ஒட்ட உலகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்டல் உலகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு உலகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். அப்ப சீர் அசின்னா உலகத்தோ இதை தனித்தனி பிரிச்சோம். அப்ப உலகத்தோ சொல்லும் போது ஊலாக இது வந்து இரு குறில் தனியா பிரிக்கிறோம். அப்ப இரு குறில் சொல்லும் போது ஊலா அப்ப நிறை. காய் சொல்லும்போது நேர். அப்ப தோன்றது தனியா நெடில. அப்ப நிறை நேர் புளிமாங்காய். புரியும் நினைக்கிறேன். அடுத்து நிறை நேர் புளிமா சொன்னா அந்த புளிமாங்காய். அடுத்து ஒட்டன் இருக்கு. அப்ப இத ரெண்டுமே குறில் ஒற்றெழுத்து குறில் நம்ம தனி குறில். அப்ப நேர் தேமா. அடுத்து ஒழுகல் சொல்லும் போது ஓலுன்னு சொல்லும் போது குறிலு அப்ப குறிலினை தனியா வந்து குறில் ஒற்றெழுத்து. அப்ப நிறை நேர் புளிமா கன்சிடர் பண்றோம். அடுத்த கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேர் புளிமா. அடுத்து பலகற்றும் சொல்லும் போது பலன் சொல்றது குறிலினை. அது பாத்தீங்கன்னா இரு குறில் அதாவது குறிலினை. அப்ப நிறை. அதுக்கப்புறம் கா இட்டுன்னு சொல்லும் போது ஒற்றெழுத்து. அது குறில் ஒற்றெழுத்து அது குறில். அப்ப நிறை நேர் புளிமாங்காய். புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன? கல்லார் சொல்லும் போது கல் அப்படின்றது நேர்
லான்றது நெடில், அப்ப நேர் நேர் தேமா. அடுத்து அறிவிலா அப்படின்னு சொல்லும் போது ஆன்றது குறில், ரீன்றதும் நமக்கு குறில் தான். அப்ப இரு குறில் சொல்லும்போது பிரிச்சுக்கிறோம். விலான்னு சொல்லும்போது குறில் நெடில், நெடில் குறில் வரான்னு சொல்லியிருக்கோம். ஆனா குறில் நெடில் வரும். அப்ப நிறை நிறை கருவிலம். ஏழாவது சீர்னா அறிவிலாதார் ஆறுன்னு சொல்லும் போது இது வந்து கண்டிப்பா நேர். ஏன்னா நேர் சொல்ல நாள். ஏன்னா நெடில் ஒற்றெழுத்து சொல்லும் நேர்ன நாள். அப்ப இக்குறட்பா நாள் என்னும் வாய்ப்பாடு முடிந்துள்ளது. எகைன் அண்ட் எகைன் சொல்றேன். நீங்க இதை சரியா பிரிக்கணும். அந்த விதிமுறைகளை போத்துருக்கணும். விதிமுறைகள் என்ன சொல்லிக்கோம்? தனிக்குறில் தனிக்குறில் ஒற்றெழுத்து, தனி நெடில் தனி நெடில் ஒற்றெழுத்து வந்தா நேரசை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குறிலினை குறிலினை ஒற்றெழுத்து, குறில் நெடில் குறில் நெடில் ஒற்றெழுத்து வந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நெடிலினை கிடையாது. குறிலினை குறிலினை ஒற்றெழுத்து, குறில் நெடில் குறில் நெடில் ஒற்றெழுத்து தான் நேரசை. சோ இந்த விதிமுறைகளை நீங்க நல்லா ஃபுல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா அழகிட்டு வாய்ப்பாடு ரொம்ப ரொம்ப எளிமையா ஆன்சர் பண்ணலாம். வாங்க அடுத்த கேட்டகரி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இது மாதிரி ஒரு வேர்டை கொடுத்துட்டு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இக்குறப்பாவில் அழகிட்டா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நல்லவை இச்சொல்லை அழகிட்டால் எவ்வாறு வரும்? எவ்வாறு பிரியும் பாத்தீங்கன்னா, இப்ப நல்லவைன்னு சொல்லும்போது நான் சொல்லும் போது குறிலு ஒற்றெழுத்து, அப்ப வந்து நேர். அதுக்கப்புறம் லான்றது குறிலு, வைன்றது நெடில். அப்ப குறில் நெடில், அப்ப நேர் நிறை. நேர் நிறை என்ன சொல்லும்? நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கோவிலம். நமக்கு ஆன்சர் வந்து நேர் நிறை கொடுத்திருக்காங்க பாருங்க. சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கோவிலம் கொடுத்திருக்காங்க. அந்த ஆன்சர் நம்ம நேர் நிறை வந்து கோவிலும், நிறை நிறை கருவிலும், நேர் நிறை கோவிலும். அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் சிறப்பு இச்சொல்லி அழகிட்டால் எவ்வாறு பிரியும்? கடைசி சீரை மட்டும் நம்ம ஒப்பிட்டு சொல்றாங்க. கடைசி நிறைவுன்னு சொல்றோம். எப்படி சொல்லும் பார்க்கலாம். சிறப்புன்னு சொல்லும் போது குறிலு ஒற்றெழுத்து பிரிச்சுக்கலாம். அப்ப நிறை பூன்று, அப்ப நிறை நேர்னு வச்சுன்னா நிறை நேர்னா நிறைவுன்னு சொல்லுவோம். நேர் நேர்னு வச்சுன்னா நேர்னு சொல்லுவோம். அப்ப நிறைவுனா பிறப்பு. நேர்னா நாள், நிறைவு நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்புனா காசு, நிறைவுனா பிறப்புன்னு சொல்லுவோம். அடுத்த விதிமுறைகள் பாருங்க. செருநரை என்பதன் வாய்ப்பாடுனா இதுக்கு வாய்ப்பாடு எப்படின்னா கருவிலம் சொல்றோம். எப்படி சொல்லும் போலாம்? சேன்றது குறில், ரூன்றது குறில். அப்ப குறில் நினைன்னு சொல்லும் போது தனியா நிறை. அதுக்கப்புறம் நான்றது குறில், ரைன்றது நிறை. குறில் நிறை ஒற்ற நிறை. அப்ப நிறை நிறைனா கருவிலம். நேர் நிறை கோவிலம், நிறை நிறை என்ன சொல்லுவோம்? கருவிலம் சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறை நிறை கருவிலம். அடுத்து நாலாவது கொஸ்டின் பலி இச்சொல்லை அழகிட்டால் எவ்வாறு பிரியும்? பலின்றது வந்து நம்ம டைரக்டா இருக்குறில்ல கண்டிப்பா குறில் இணைன்னு சொல்லும். குறில் என்ன ஒரு கண்டிப்பா நமக்கு நிறை. அப்ப நிறை என்ன சொல்லும்? மலர். அப்ப இது நம்ம என்ன மலர் என்ன வாய்ப்பு நிறை பண்ணி சொல்லலாம். அடுத்து அஞ்சாவது ஒண்ணு இல் இச்சொல்லை அழகிட்டால் எவ்வாறு பிரியும்? இல் சொல்றதுன்னா தனிக்குறில் ஒற்றெழுத்து. அப்ப தனிக்குறில் ஒற்று நேர். நேர்னா என்ன சொல்லுவோம்? நாள். அப்ப நாள் என்ன வாய்ப்பு. எகைன் ஏழாவது சீர்கான கேட்டிருக்கானா அந்த ஏழாவது சீர்கான கடைசி சீர் வந்து நம்ம விதிமுறை சொல்லிப்போம். நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்புனா காசு, நிறைவிடம் பிறப்பணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். சோ அந்த விதிமுறையும் கோத்ரூ பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையா ஆன்சர் பண்ணிக்கலாம். எகைன் அண்ட் எகைன் சொல்றேன். நீங்க அழகிட்டு வாய்ப்பாடு பொறுத்த வரைக்கும் நீங்க அழகிட்டு வாய்ப்பாடு சரியா பண்ணுனா ஒண்ணு அந்த விதிமுறைகள் பண்ணும்போது குறில் நெடில் தெளிவா எழுதணும். குறில் 5 இருக்கு, நெடில் வந்து 7 இருக்கு. ஐயும் அவும் நெடில நம்ம வந்து ஒப்பிட்டு எழுதணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நேரசை அப்படின்னு அசை 2 வகை. நேரசை, நிறையசை. அப்ப அந்த 7 நம்ம வந்து நம்ம திருக்குறள் 7 சீர் கம்பேர் 7 சீர். அப்ப அந்த சீர்கான விதிமுறைகள் தான் அசை எடுக்கும். அப்ப நேரசைன்னா தனியா ஒரு குறில் வருதா? தனிக்குறில் ஒற்றெழுத்து. அதுக்கப்புறம் என்ன சொன்னா தனி நெடில் ஒற்றெழுத்து வருதுன்னா அது வந்து நேரசை. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா மீண்டும் சொல்ற பாருங்க. ஏன்னா இந்த விதிமுறைகள் தெரிஞ்சாதான் நம்ம சரியா பண்ணுவோம். இப்ப எப்படி சொல்லுவோம்? கா அப்படின்றது தனிக்குறில். அதே தனிக்குறில் ஒற்றெழுத்து கல். ஏன்னா குறில் ஒற்றெழுத்து. அதுக்கப்புறம் தனி நெடில் சொல்றது கா. அதே தனிநெடில் ஒற்றெழுத்து கால் நம்ம ஒப்பிடுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த விதிமுறை. அதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரோல் சொன்னா குறிலினை ஒற்றெழுத்து, குறில் நெடில் ஒற்றெழுத்து சொல்லுவோம். இப்ப குறில் என்ன சொல்லுவோம்? குறில் பிளஸ் குறில். அப்ப நம்ம எப்படி ஒப்பிடுவோம் சொல்லுவோம்? குறில் பிளஸ் குறில்னா சில, பல, ஒரு குறில் இன்னொரு குறில். அதுக்கப்புறம் குறில் நெடில் ஒற்றெழுத்துன்னு சொல்லும் போது என்ன? ஒரு குறில் இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குறிலினை நம்ம வந்து குறிலினை ஒற்றெழுத்துன்னு சொல்லும் போது குறில் சொன்னா பழம். அதே மாதிரி தடம் அப்படின்னு சொன்னா ஒரு குறில் இன்னொரு குறில் ஒற்றெழுத்து. அது ரெண்டாவது விதி பார்த்தீங்கன்னா குறில் நெடில் ஒற்றெழுத்து. குறில் நெடில் சொல்லும் போது என்ன? நெடில் நினை வராது, குறில் நெடில். அப்ப குறில் நெடில் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா தடா, கலா அப்படின்னு சொல்லுவாங்க. குறில் நெடில் ஒற்றெழுத்து சொல்லும்போது கலாம் நம்ம வந்து ஒப்பிடுவோம். எகைன் சொல்றேன். நேரசினா தனிக்குறில் ஒற்றெழுத்து, தனி நெடில் ஒற்றெழுத்து. அதே நிறையசினா குறிலினை ஒற்றெழுத்து, அதே மாதிரி குறில் நெடில் ஒற்றெழுத்து நிறையசி. சிம்பிளா சொல்லணும்னா இந்த விதிமுறைகள் நல்லா கோத்ரூ பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையா ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி ஆன்சர் பண்ணலாம் சொல்லுங்க? ஒரு குறள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு தனியா ஒரு குறில் வருதா? அதுக்கப்புறம் ஒற்றெழுத்து இருக்கா பாருங்க. ஒற்றெழுத்து இல்லைன்னா அந்த இடத்துல பிரிச்சிருங்க. இல்லைன்னா குறிலுக்கு அப்புறம் நெடில் வந்து அந்த விதிமுறைகள் நேரசிக்கான விதிமுறை, நிறையசிக்கான விதிமுறை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா பிரிச்சலாம். ஒரு குறில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒற்றெழுத்து வந்தா பிரிச்சுக்கணும். இல்ல ஒரு குறில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் நெடில் குறில் மட்டும் தனியா வர நல்லா புரிஞ்சுக்கங்க. முதலிலும்
இடையிலும் கண்டிப்பா வர கடைசியில் மட்டும் தான் வரும்னு சொல்லுங்க. அப்ப குறில் வந்துருந்து ஒற்றெழுத்து வந்தா பிரிச்சுக்கணும். நெடில் வந்து ஒற்றெழுத்து வந்தா பிரிச்சுக்கணும். அதே மாதிரி அதே மாதிரி தான் குறில் நெடில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒற்றெழுத்து வந்து பிரிச்சுக்கணும். குறில் நெடிலுக்கு அப்புறம் வேற ஏதாவது எழுத்து வந்ததுன்னா அதுக்கு முன்னாலே பிரிச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி குறில்னா 1, நெடில்னா 1, ஒற்றெழுத்து 0 வச்சு போட்டோம். அந்த மெத்தட் நீங்க ஒப்பிட்டுக்கலாம். சோ இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.